இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட நடந்துக்கிறதே இல்லைங்குவாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து ஈஸ்வரி. எவ்வளவு பட்டாலும் திருந்தாத, இந்த குடும்பத்தில இருக்கவங்கலாம் எவ்வளோ பாசமா இருக்காங்க. அமிர்தாலாம் வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்தோனே எப்படி அழுது வரவேத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி யோசிக்காம, நான் அவங்களுக்கு நல்லது பண்றேன் பேர் வழி அப்படிங்கிற பேர்ல உங்கள காயப்படுத்துறது. குழந்தை, பணம் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில நீ தான் பணம் தர, இவன் பணம் தரல அப்படின்னு சொல்றது, அவன் பணம் தரான் பாரு, உனக்கு எங்க போச்சு ஒரு வேலை கூட இல்ல, ச்சீ வெட்கமா இல்ல அப்படிங்கிற மாரி அத்தனை பேர் முன்னாடி மனைவி முன்னாடி கேட்கறதுங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து செய்றதே பெரிய தப்பு. அதையும் எழிலுக்கு இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. இது இல்லாம இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, ஜெனி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கங்கிறதுனால, நீ எப்ப பிரெக்னன்ட் ஆகப் போற அப்படின்னு இன்டீசென்ட்டா கேட்கறது, எப்ப குழந்தைய பெத்துக்க போற, இந்தா ரூம்குள்ள போய் போய் குழந்தைய பெத்துட்டு வா அப்படிங்கிற மாரி கேட்கறதெல்லாம் பார்க்கும்பொழுது, நீ ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கலாமா அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிக்குது. இப்ப இந்த கோபத்தோட, கடுப்போட என்ன முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எழில் நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், தனி குடித்தனம் போயிடுறோம், இந்த வீட்ல இருந்து யாரும் கஷ்டப்பட வேணாம், எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு நாங்களே சமாளிச்சுக்கிறோம், ப்ளீஸ் நாங்க போறோம்னு சொல்ல போறாருன்னு தோணுது. அப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.